வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மிக்சரில் சேர்த்துருக்க காரா பூந்தி, அப்புறம் இந்த முறுக்கு, அவலுக்கு கூட தனியாக அவல் மிக்சர் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தோட லிங்க்கையும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் டீட்டெயிலாக இந்த ரெசிபியை வந்துட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு அதை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து காரா பூந்தியை பண்ணிக்கலாம். காரா பூந்தி பண்ணுறதுக்கு 2 கப் அளவு நான் வந்துட்டு கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் கடலை மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய் தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு சின்ன பிஞ்ச் வந்துட்டு சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட் நல்லா வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தோசை பேட்டர், அதாவது தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்திங்கன்னா கட்டி இல்லாமல் வரும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா. இதில் வந்துட்டு சோடா உப்பெல்லாம் ஆட் பண்ணலாம் அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம பூந்தியை பொரிச்சிடலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு ஜாரணி எடுத்துக்கலாம். இதில் இப்படி கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம இப்படி தேய்ச்சி விட்டோம்னா அழகாக பொரிஞ்சு இந்த மாதிரி ஓரத்தில் வரும். இப்போ இந்த மாதிரி லேசாக அப்படி திருப்பி விட்டுட்டு இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம அப்படியே இதை வெளியில் எடுத்துக்கலாம். சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. காரா பூந்தி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம அந்த மிக்சர் பண்ணிக்கலாம், முறுக்கு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்சரை வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவு எடுக்கும்போது அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கலருக்காக மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய் தூள், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை போட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு தேவை. அதை விட கொஞ்சம் இலகுவாக இருந்தால் போதும். காரா பூந்தி அளவுக்கு வந்துட்டு நமக்கு தண்ணியாக தேவையில்லை, ஓரளவுக்கு கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அச்சை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இதை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த அச்சுகளை வந்துட்டு நான் கொஞ்சமாக எண்ணெயை வந்துட்டு தடவி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த அச்சில் வச்சுக்கலாம். ஒரு 3/4 பாகம் வச்சாலே போதுமானது, இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பிழிஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாகிடுச்சு. இதில் அப்படியே நம்ம ரவுண்டாக அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது செய்யும்போது கையில் வந்துட்டு பயங்கரமாக ஆவி அடிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஒரு தடவை பிழிஞ்சாச்சு. இது ரொம்ப சீக்கிரமாகவே இது வந்துட்டு ரெடி ஆகிடும். இதை வந்துட்டு நம்ம உடனே திருப்பி போட்டுடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஆகும் இது வேகிறதுக்கு. இது இருக்கும்போது இப்படி எடுத்து இப்படி திருப்பி போடுங்க. இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஓமப்படி செய்வோம் இல்லையா, அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். நான் அதோட லிங்க்கும் தரேன், நீங்கள் வந்துட்டு அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக வந்துட்டு புரியும். அதில் வந்துட்டு நம்ம ஓம வாட்டர் சேர்ப்போம், இதில் வந்துட்டு ஓம வாட்டர் சேர்க்கலை. இப்போ இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த மிக்சரையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நம்ம அப்படியே உடச்சிக்கலாம். இப்போ திரும்பவும் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு கடலைப்பருப்பு 1 கப் அளவு கடலைப்பருப்பு இதை நம்ம பொரிச்சுக்கலாம். இதை வந்துட்டு நான் ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி மொத்தத்தையும் வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஒரு துணியில் போட்டு நல்லா உலர வச்சு எடுத்திருக்கேன். இது எப்படி செய்கிறதுங்கிற லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கையில் அள்ளி பார்த்திங்கன்னா அதோட ஈரம் வந்துட்டு கையில் ஒட்டாமல் இருக்கணும். இந்த கடலை வந்துட்டு உங்கள் கையில் ஒட்டாமல் அப்படியே உதிரணும். அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு காய வச்சு எடுத்துகிட்டு, வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபேனில் கூட காய வச்சுக்கலாம். காய வச்சு எடுத்துகிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்து பொரிச்சுக்கலாம். இது சேர்க்கும்போது டேஸ்ட் வந்துட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் இது வந்துட்டு மசூர் தால் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு தோலோடு இருக்கும்.
பார்க்குறதுக்கு நம்மளோட கொள்ளு மாதிரி இருக்கும். அதை கூட நீங்கள் இதே மாதிரி நல்லா ஒரு 3-4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி அதையும் கொஞ்சம் நேரம் உலர வச்சு அதையும் நீங்கள் இதில் பொரிச்சு போடலாம். இப்போ இது பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. மேலே வந்துட்டு நல்லா வெந்துட்டு மேலே வந்துட்டு நல்லா மிதந்து வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இதை ஆயிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகியிருக்கணும். இப்போ இதில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை. சூடை வந்துட்டு கொஞ்சம் எண்ணெயோட சூடு வந்துட்டு ஓரளவுக்கு கம்மியாகவே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக இதில் போட்டிங்கன்னா பொட்டுக்கடலை வந்துட்டு சீக்கிரம் கருகிடும். இதையும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதில் இது வந்து ரொம்ப சீக்கிரமே வந்துட்டு பொரிஞ்சிடும் பொட்டுக்கடலை. நிறைய பேருக்கு இந்த பொட்டுக்கடலை நிலக்கடலை இதெல்லாம் தான் அந்த மிக்சர்லேயே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இதுதான் லேசாக அந்த மாதிரி மதந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் இதையும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அதே போல் 1 கப் அளவு நிலக்கடலை இதையும் நம்ம பொரிச்சுக்கலாம். பச்சை நிலக்கடலை நல்லா காஞ்சது. வந்துட்டு கொஞ்சம் நல்ல நிலக்கடலையாக பார்த்துக்கோங்க. ஒரு வேளை கெட்டு போன நிலக்கடலை இருந்ததுன்னா அது வாயில் கடிப்படும் போது இந்த டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்த நிலக்கடலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு நல்லா இந்த கடலையெல்லாம் வெடித்து வந்திருக்கும். இந்த மாதிரி இருந்தோடனையும் இதையும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு அவலை சேர்த்துக்கலாம். அவல் வந்துட்டு உடனே பொரிஞ்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான தீயில் வச்சு இதை பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியில் எடுத்துக்கலாம். சொன்ன டைமுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயுமே அழகாக பொரிஞ்சு வந்துடுச்சு. வெள்ளையாக இருக்கும்போதே இதை வெளில எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க முந்திரியை. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். கலர் வந்துட்டு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கருவேப்பிலை ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்து நல்லா இப்படி பொரிச்சு எடுத்துக்கலாம். தீ அதிகமாக இருந்ததுன்னா நல்லா படப்படன்னு வெடிக்கும். அதனால் வந்துட்டு தீயை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டேன். நிலக்கடலை, முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, அவல், அப்புறம் கருவேப்பிலை, நம்ம செஞ்சு வச்ச இந்த மிக்சர், அப்புறம் காராபூந்தி, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு இதையும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான மிக்சர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.